இன்றைக்கான சமையல் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். மீன் குழம்புக்கு வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் இந்த புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி போதும், ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லு பூண்டு, இது வந்து நம்மளுடைய நாட்டு பூண்டு, இதை எடுத்துருக்கேன். அவ்வளோதான். மிளகு, சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், வெந்தயம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இதுதான் குழம்புக்கு நல்ல. இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட கப்பி இல்லாம இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுல்ல புளி எடுத்து ஊற வச்சு நல்லா ஊறட்டும். இப்போ புளி நல்லா ஊறி எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். அதுக்கு இடையில புளியை கரைச்சி வச்சாச்சு பாருங்கள். மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா, தக்காளி ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், அடுத்தது மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றினது வெப்பண்டை போட்டுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ரசமாக லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறதுல உப்பு போட்டிருக்கோம். அதனால் தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி, இதில் இருக்கிறத தண்ணி ஊற்றி நல்லா அலசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை நம்ம ஊற்றிக்கலாம். மசாலா போட்டதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மீன் வந்து போட்டாச்சு பாருங்கள். மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த மீன் வேகிறதுக்கு மட்டும் இருக்கட்டும். நமக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததுங்கிட்ட பாருங்கள், மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் வந்து வறுத்துட்ருக்கோம். ஒரு செட்டு வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இன்றைக்கான ஸ்பெஷல் இதுதான் எங்கள் வீட்டில். மீன் குழம்பு, மீன் வறுவல். அடுத்து பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி இனிமேல் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.